பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இனியா வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை கொண்டு வரணும், எப்படியாவது இனியாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி பாக்கியாவோட பிஸ்னஸையும் ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு இங்கே சுதாகர் மட்டும் இல்லாமல் நிதிஷும் நினைக்கிற மாதிரி இனியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த நிதிஷ் ஆகாஷை பற்றி விசாரிக்கிறாரு. இந்த ஆகாஷை பார்க்க தான் நீ உங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு போறியா? இல்லை எதுக்காக கேட்குறேன்னா, இந்த ஆகாஷ் ஒன்றும் உனக்கு தெரியாத ஆளெல்லாம் இல்லையே. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஆகாஷை தானே விரும்பின அப்படின்னு எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி நிதிஷ் கேட்ட உடனே திருன்னு முழிச்ச இனியாவும் கண் கலங்கி நிற்கிறாங்க. பதில் பேச முடியாமல், அதெல்லாம் அப்போ அதுவும் தெரியாமல் நான் செஞ்ச ஒரு தப்பு, அதை பற்றி இப்போ எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல, தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். ஏன்னா நீ என்னவோ ரொம்ப நல்லவ மாதிரி எங்கள் அப்பா சொல்கிற எதையும் கேட்காம எதிர்த்து பேசுகிற, உன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுற. ஆனால் போனா போதுன்னு இவ்வளோ உண்மை தெரிஞ்சிருந்தும் நான் தான் உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன். சொல்லப்போனால் நீ என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும். உங்கள் அம்மாவோட பிஸ்னஸில் அவங்க முன்னேற்றத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் உங்கள் அம்மாவால் என் அப்பா மற்றவங்களால அவமானப்பட்டு நிற்கிறாங்கன்னு உடனே எவ்வளோ திமிர் இருந்தால் உன் அப்பா கிட்ட சொல்லி உன் அப்பா எங்கள் அப்பாவை வந்து கேள்வி கேட்பாரு? முதல்ல என் அப்பா முன்னாடியும் அம்மா முன்னாடியும் நின்று பேச உன் குடும்பத்தில் யாருக்காவது தகுதி இருக்காடி? உன்னை பற்றியும் ஆகாஷை பற்றியும் நீ உண்மையை சொல்லாமல் இந்த பெரிய உண்மையை மறைச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு நீ என்னென்ன செஞ்ச, எப்படியெல்லாம் இருந்த, எங்கே படித்த, உன்னால் உன் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு எல்லாமே தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் அதை பற்றி ஏதாவது உன்கிட்ட கேட்டிருப்பனா? ஆனால் இன்னைக்கு நீ வேணும்னே உங்கள் அம்மா கடைக்கு போனேன்னா அதுக்கு காரணம் அந்த ஆகாஷ் தான்னு ஓ மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. என்னதான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஆகாஷை மறக்க முடியாமல் தான் நீ அடிக்கடி உங்கள் அம்மாவோட அந்த சின்ன கடைக்கு போறியோன்னு சந்தேகப்படுறேன். இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்க, இல்லை நிதிஷ், நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க. எங்கள் அம்மாவுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக போனேன். அது மட்டும் இல்லை, வீட்டில் சும்மாவே இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் ஏதாவது பிஸ்னஸ் செய்கிறேன், இல்லை எனக்கு தெரிஞ்ச வேலையை செய்கிறேன்னு சொன்னால் எங்கள் வீட்டு மருமக வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு உங்கள் அப்பா சொல்கிறாங்க. வேற நான் என்ன தான் செய்ய முடியும்? நான் ஏன் அம்மாவோட கடைக்கு தானே போனேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. போதும் போதும், நல்லவ மாதிரி நடித்து அழுதா உன்னை அப்படியே நம்பிடுவேனா அப்படின்னு சொல்லி நல்லா திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாரு இங்கே நிதிஷ். நிதிஷ் இப்படி சந்தேகப்பட்டு பேசுவாருன்னு எதிர்பார்க்காத இனியாவால் நிதிஷோட முகத்தை கூட பார்க்க முடியாமல் அவமானப்பட்டு நிற்கிறாங்க. எப்படியாவது இதை அம்மா கிட்ட சொல்லணும். நான் வேணும்னா ஆகாஷ் கிட்ட பேசினேன். அம்மாவோட கடையில் இருக்கும்போது ஆகாஷ் வந்த உடனே என்ன ஏதுன்னு விசாரித்தேன். அம்மாவும் இங்கே செல்வி ஆண்டியும் அதை தப்பாகவே நினைக்கல. ஆனால் என்ன ஏதுன்னே தெரியாமல் நானும் ஆகாஷும் ஏற்கனவே விரும்பினதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் நிதிஷ் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாரே. கல்யாணத்துக்கு முன்னாடி நிதிஷை பற்றி தெரியாமல் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது என் பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ரொம்பவே மனவேதனையில் அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நிதிஷ் மட்டும் இல்லாமல் இங்கே நிதிஷ் வீட்டில் உள்ள எல்லாருமே இனியாவை பார்க்காம கண்டுக்காமல் அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறத பார்த்துட்டு இனியாவால் தாங்க முடியல. இங்கே நிதிஷோட அம்மா சொல்கிறாங்க, இந்த வீட்டு மருமகளாக இருக்கணும்னா இனி உன் குடும்பத்துலேருந்து யாரும் எங்களை பார்க்க வரக்கூடாது. ஏன்னா உங்கள் அம்மா பாக்கியலக்ஷ்மிக்கு நீ மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறன்னு நினச்சா என்னவோ உன் அப்பா நாங்கள் பெரிய தப்பு பண்ண மாதிரி அடிக்கடி சுதாகரை அவமானப்படுத்திட்டு இருக்கிறதுலாம் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த வீட்டு மருமக எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்ட தெரியுமா? ஆனால் ஒன்றை போய் நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுனால நாங்கள் எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கிறோம். இதில் உன் அம்மா வேற சின்ன இட்லி கடையை வச்சுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை செஞ்சிட்ருக்காங்க. உன்னை பற்றி ஏற்கனவே தெரியும். நிதிஷும் சொன்னான், நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறியா அப்படின்னு சொல்ல, அங்கே சாப்பிட உட்காந்த இனியாவும் இவங்க எல்லாரும் இப்படி பேசுகிறதுனால அவங்கக்கிட்ட பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாங்க. பாக்கியா இது எதுவுமே தெரியாமல் எப்பயும் போல் தன்னுடைய கடையில் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் என்ன செய்யன்னு தெரியாமல் அம்மாவை பற்றியும் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லியும் அப்பா கிட்ட சொன்னோம். அப்பா வந்து அம்மாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போனார். ஆனால் வீட்டில் உள்ளவங்க என்னை ரொம்ப தப்பாக நினைக்கிறாங்க. நான் நிதிஷை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்கணும், என் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பொண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இவங்க எல்லாரும் என்னை சந்தேகப்படுற மாதிரியே பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு பாக்கியாவோட கடைக்கு போகிறாங்க. பாக்கியாவை பார்த்துட்டு இங்கே இனியா கண் கலங்கி ஓரமாக உட்காடுறாங்க. ஆமாம் இனியா, நீ சாப்பிட்டியா? என்ன இவ்வளோ சீக்கிரமாக கடைக்கு வந்திருக்க? உன்கிட்ட நான் சொன்னேன்ல,
என்னோட ரெஸ்டாரண்ட்டை பற்றியும் உன் மாமனார்கிட்டேயும் மாமியார்கிட்டேயும் பேசாத. நீ அங்கே எப்பயும் போல் சந்தோஷமா இரு. அவங்க உன்னை வேலைக்கு போக வேண்டான்னு சொன்னால் போகாத. அவங்க சொல் பேச்சை கேட்டு இருந்தாதான் உன்னை நல்ல மருமகளாக நினைப்பாங்க. இப்படி காலையிலேயே என் கடைக்கு வந்தா உன்னை பற்றியும் தப்பாக நினைப்பாங்க, என்னை பற்றியும் தப்பாக நினைப்பாங்க. ஏன் இனியா இப்படி செய்கிறேன்னு சொல்ல இனியா அழ ஆரம்பிக்கிறாங்க. பதட்டமான பாக்கியாவும், இனியா என்னாச்சே, ஏன் இவ்வளோ அழுகிறேன்னு கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, நான் சொன்னால் மட்டும் என்ன நடக்க போகுது? எனக்கு அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல. எதுக்கு தான் அந்த நிதிஷை கல்யாணம் பண்ணணும்னு ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் தெரியுமான்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. உடனே செல்வியும், இனியா பாப்பா அழுதுகிட்டு தான் வந்தீங்களா? அக்கா, நீ இனியா பாப்பாவை தனியாக கூப்பிட்டு போய் என்ன ஏதுன்னு கேளுக்கா. எனக்கே ரொம்ப பதட்டமாக இருக்குது. நேற்று கூட இனியாவோட மாப்பிள்ளை வந்து நல்லா தானே பேசிட்டு போனார் அந்த நிதிஷ் தம்பி. ஏன் அவர் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரா இனியான்னு கேட்க, உடனே இனியா சொல்கிறாங்க, நிதிஷால் தான் எனக்கு பிரச்சனையே. அவன்லாம் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்? அம்மா, நிதிஷ் வர வர ரொம்ப மாறிட்டான். வெளியூருக்கு என்னை கூப்பிட்டு போனப்போ தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிட்ட நிதிஷ் இப்போ என்ன சந்தேகப்படுறாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, நிதிஷ் சந்தேகப்படுறாரா அப்படின்னு செல்வி, பாக்கியான்னு எல்லாரும் பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, அப்படி என்னதான் நடந்தது? நிதிஷ் உன்னை சந்தேகப்படுற அளவு? 2 பேரும் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சேனே, அதனால தான் உன் மாமனார்கிட்ட பேசக்கூடாதுன்னு. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பொறுமையாக உனக்காக அந்த புது ரெஸ்டாரண்ட்டெல்லாம் கொடுத்துட்டு அமைதியாக இருந்ததுக்கு காரணம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு. இப்போ நீ சந்தேகப்படுற மாதிரி என்ன செஞ்சேன்னு கேட்க, நான் ஒன்றும் செய்யலம்மா. நேற்று ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தல்ல, அப்போ ஆகாஷ் கூட வந்து பேசினானே, நானும் ஆகாஷ்கிட்ட நல்லபடியாக எப்பயும் போல் என்ன ஏதுன்னு விசாரிச்சுதனமாக பேசினேன். அதை கூட தப்பாக நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போன உடனே அந்த ஆகாஷ் யார்? ஆகாஷும் நீயும் ஃப்ரெண்டா? ஏற்கனவே இந்த ஆகாஷை தானே நீ விரும்பினேன்னு கேள்வி கேட்டு ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு. ஆகாஷை பார்க்க தான் நீ உன் அம்மாவோட கடைக்கு போறியான்னு சந்தேகப்படுறாருமா. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் படிக்கும்போது நீ படிப்பில் மட்டும் கவனமாக இல்லை, இந்த ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உன்னால் உங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுன்னு என் அப்பா சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு குடும்பமே என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ அந்த நிதிஷ் என்னை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறான். என்னன்னு சொல்லி சமாளிக்கன்னு தெரியாமல் மன்னிப்பு கேட்டால் கூட அந்த நிதிஷ் ரொம்ப அவமானப்படுத்தி பேசுகிறாமா. இன்னும் உன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது. நீ சொல்கிற எதையும் நம்ப மாட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு என்னை ரொம்ப வெளுத்து வாங்குறாமா நிதிஷ் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட செல்வி கண்கலங்கிக்கிட்டே, என்னக்கா இது? எப்படியோ அந்த சுதாகர் தான் நமக்கு நல்லது செய்யலை, நிதிஷாவது இந்த இனியா பாப்பாவை நல்லா பார்த்துப்பாருன்னு சந்தோஷப்பட்டா அவனும் இப்படி சந்தேகப்படுற ஆளாலாக்கா இருந்திருக்கான். அப்போ அந்த குடும்பமே ஒரு சரியில்லாத குடும்பம் போல். ஏன்க்கா இனியா பாப்பாவை அங்கே போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? எனக்கே பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கே. இனியா பாப்பா அழாதீங்க. உங்கள் அம்மா பாக்கியலட்சுமி ஏதாவது செய்வாங்க அக்கா. இந்த வாழ்க்கையில் இருக்கிற இனியாவுக்கு இருக்கிற பிரச்சனையை நீ தான்க்கா சமாளிக்கணும். என் பையனை அதனால தான் இந்த கடைப்பக்கமே வராதுன்னு சொன்னேன். நேற்று கூட என்னை கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வந்தான். அதனால் இனியா பாப்பா வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனியா பாப்பா, என்னையும் ஆகாஷையும் மன்னிச்சிருங்க. நாங்கள் இனி இந்த பக்கம் கூட வராமல் இருக்கோம். ஆனால் நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னு சொல்ல, இல்லை ஆண்டி, நீங்களும் ஆகாஷ் என்ன தப்பு செஞ்சீங்க? நான் தான் தப்பு செஞ்சேன். அதனால தான் நான் இப்போ நல்லா அனுபவிக்கிறேன். என் அப்பாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் இந்த கல்யாணத்தை நான் செஞ்சுருக்கவே கூடாதுன்னு இப்போ தான் தோணுது. அம்மா, நான் என்ன செய்யனே தெரியலம்மான்னு அழுகிறாங்க. உடனே பாக்கியாவும், உன் மாமனார்கிட்டையும் மாமியார்கிட்டையும் நான் வந்து பேசுகிறேன், கவலைப்படாத. உன் பாட்டிக்கும் உன் அப்பாவுக்கும் சரியான பாடம் புகட்டணும்னு தோணுது. ஏன்னா வசதியான குடும்பம், நல்ல ஒரு வாழ்க்கைன்னு உன்னை அந்த நிதிஷ்க்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க 2 பேரும் அடம் பிடிச்சாங்கல்ல. இப்போ அதனால் நீ அனுபவிக்கிற. இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க பாக்கியலட்சுமி. அழுதுட்ருக்க இனியாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும், நான் பேசுகிறேன் நிதிஷ்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போன பாக்கியா ரொம்ப கோவமாக வரத கோபி கவனிக்கிறாரு. கோபி, என்ன பாக்கியா, ஏதாவது அங்கே ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனையா? நீ ஏன் வந்த உடனே இவ்வளோ பதட்டமாக இருக்கேன்னு கேட்க, வேற என்ன செய்ய சொல்கிறீங்க? நிம்மதியாக என்னால் வேலை பார்க்க முடியல. ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த கவுன்சிலரால் வந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு நிம்மதியாக என் பிஸ்னஸை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா இனியா ஹோட்டலுக்கு அழுதுட்டு வந்து நிற்கிறான்னு சொல்ல, உடனே ஈஸ்வரியும், என்னது, இனியா உன்னை பார்க்க வந்தாளா? ஃபோன் பண்ணேன், எடுத்து பேசக்கூட இல்லை. உன்னை எதுக்கு பார்க்க அழுதுகிட்டே வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. வேறு எதுக்கு? உங்கள் சம்மந்தி குடும்பம் செஞ்ச வேலையால் என் பொண்ணு இனியா இப்போ தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறா. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் 2 பேரும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோபி, பாக்கியா தப்பாக நினைக்காத, நானும் அம்மாவும் என்ன செஞ்சோம்? இனியா நல்லா இருக்கணுன்றதுக்காக
நான் சுதாகர் கிட்ட போய் பேசிட்டு வந்தேனே. உன் பிஸ்னஸ்க்கும் இனியாவோட வாழ்க்கைக்கும் சுதாகர் நிதிஷ்னு யாராலையும் பிரச்சனை வராதுன்னு நினச்சா நீ என்னென்னவோ சொல்கிறியே, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்கிறாரு. அதுக்குடனே பாக்கியாவும், வேற ஒன்றும் இல்லை, இனியாவும் ஆகாஷும் வெறுமன உண்மையை நீங்கள் மறைச்சி தானே இந்த கல்யாணம் செஞ்சு வச்சிங்க. நிதிஷ் இப்போ இனியாவை சந்தேகப்படுறானா. என்னவோ ஆகாஷை பார்க்க தான் நீ என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அவள் வர மாதிரி பேசிகிட்டு இருக்கான் போலன்னு சொல்ல, உடனே பாக்கியா சொல்கிறாங்க, அப்போ பிரச்சனை சம்மந்தி வீட்டில் இல்லை, உன் ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டால் உன் பையன் அங்கே போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான். இப்போ இனியா வாழ்க்கையில் பிரச்சனை வந்திருக்கு. ஆமாம், அந்த பிஸ்னஸ் வேண்டான்னு நீ முடிவெடுக்கவே மாட்டியா? அந்த சின்ன கடையை வச்சுக்கிட்டு குடும்பத்தில் பிரச்சனை செஞ்சது பத்தாதுன்னு இனியா வாழ்க்கையிலையும் நீ பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்ட, அப்படி தானே என்ன கேட்குறாங்க. அப்போ இதுக்கும் காரணம் நான் தானே சொல்கிறீங்களான்னு சொல்ல, ஆமாம், சம்மந்தி எவ்வளோ அவமானப்பட்டு நிற்கிறாருன்னு தெரியுமா? அவங்க எவ்வளோ பெரிய வீட்டில் உள்ளவங்க, அவங்க சொந்தக்காரங்கள்லாம் கேள்வி கேட்குறாங்களாம். சம்மந்தி சின்ன கடை வச்சு நடத்துறது பிடிக்கலன்னு சுதாகரே சொல்லியிருக்காரு. அந்த கடை வேண்டான்னு அந்த பிஸ்னஸும் வேண்டான்னு நீ முடிவெடுத்திருந்தா நிதிஷ் இப்படி கேள்வி கேட்டிருப்பாரா? இல்லை ஒன்றை பார்க்க அங்கே ஆகாஷும் இந்த இனியாவும் வந்திருப்பாங்களா? அந்த கடையால் நல்லது எதுவும் நடக்கலை, ஆனால் பிரச்சனை மட்டும் நல்லா வருது. பேசாமல் நான் சொல்கிறத கேளு, பிஸ்னஸும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு சம்மந்திக்கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு இனியாவுக்கு மறுபடியும் நிதிஷ் கூட ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுக்கணுமே தவிர்த்து பெருசாக நீ ஏதாவது பேசுகிறேன்னு சொல்லி விஷயத்தை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடாத. எனக்கு என் பேத்தி இனியாவோட வாழ்க்கை தான் முக்கியம், புரியுதான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாக்கியா, பார்த்தீங்களா கோபி, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தான் காரணம், என் பிஸ்னஸ் தான் காரணம். சொல்லப்போனால் நான் இந்த வீட்டில் இருக்கிறதே உங்களுக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குது போல். என் பொண்ணு இனியாவோட வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்ச சுதாகர் நிதிஷ்னு இவங்களுக்கெல்லாம் எப்படி பாடம் புகட்டணும்னு எனக்கு நல்லா தெரியும். நடந்ததை சொல்கிறதுக்காக தான் இனியா எதுக்காக அழுதுட்டு வந்தான்னு சொன்னேனே தவிர்த்து உதவி கேட்டு வந்து நிற்கலை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. சீக்கிரமாக காலையில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு முதல்ல சுதாகரை பார்க்க போகணும். அந்த நிதிஷ் சந்தேகப்பட்டதுக்கு சரியான பதில் கொடுக்கணும். இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு இனியாவை கேள்வி கேட்குறாங்களா? அப்படி கேள்வி கேட்க முதல்ல இவங்களுக்கு தகுதி இருக்கணுமே. இவங்க குடும்பத்தை பற்றி எனக்கு கூட தான் ஏற்கனவே தெரியும். அதெல்லாம் நான் பெருசுப்படுத்தினேனா, இல்லை வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லி நம்ப வச்சு கல்யாணத்தை நிப்பாட்டினேனா? இவங்களுக்காக நான் எவ்வளோ பொறுமையாக இருக்கேன். ஆனால் பிரச்சனையை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாரா சுதாகர்? நானே என் பொண்ணுக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வீட்டுக்கு பாக்கியா கிளம்பி போகிறாங்க. பாக்கியா வந்ததை பார்த்துட்டு நிதிஷோட அம்மா கண்டுக்காமல் அமைதியாக நிற்க, உடனே சுதாகரும், வாங்க சம்மந்தி வாங்க, நீங்கள் என்ன என்கிட்ட பேசணுன்னு வந்திருக்கிறீங்க? நேற்று கோபியை அனுப்புனீங்க, உங்கள் பொண்ணு இனியா என்னை எதிர்த்து பேசுகிற மாதிரி அவள் மனசை மாற்றி வச்சுருக்கிறீங்க. இப்படி குடும்பமே எங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சி தான் உங்கள் பொண்ணு இனியாவை நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு பாக்கியாவும், நாங்கள் உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் பையனை பற்றி புரிஞ்சுக்கிட்டு எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு யாரும் வந்து கேட்கலையே. நீங்களாக தான் உங்கள் பிஸ்னஸ்க்காக வீடு தேடி வந்தீங்க. விருப்பமே இல்லாமல் இனியா கல்யாணத்தையும் செஞ்சுக்கிட்டா. போனா போதுன்னு நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் நானும் கொடுத்தேன். ஆனால் இப்போ இனியாவை எல்லாரும் சந்தேகப்படுறீங்களா? நீங்கள் பேசுகிறதுலாம் எப்படி இருக்கு தெரியுமா? குடும்பத்தை ஏமாத்துனீங்க, என்ன ஏமாத்துனீங்க, ரெஸ்டாரண்ட்டை வாங்கினீங்க, இப்போ இனியாவை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப திட்டம் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. உடனே நிதிஷும், நாங்கள் திட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் யாரையும் ஏமாத்தலை, உங்கள் பொண்ணை பற்றின உண்மையை சொல்லாமல் ஏமாறச்சிங்க. இனியா ஆகாஷை தான் விரும்பின, ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா. அதனால் போலீஸெல்லாம் வர வச்சு பெரிய பிரச்சனை செஞ்சது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்கள் பொண்ணு இனியாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஆகாஷை இனியா விரும்பினதால் ஏற்கனவே ஒரு முறை கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு நீங்கள் அவமானப்பட்டு நின்னீங்களே, அது கூட தெரிஞ்சிருந்தா நான் இனியா கழுத்தில் தாலி கட்டியிருக்க மாட்டேன். போனா போதுன்னு இருந்தா இந்த இனியா மறுபடியும் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றதுக்கு காரணம் அந்த ஆகாஷால் இருந்திருக்கு. இனியா எங்கெல்லாம் ஆகாஷ் கூட போனா வந்தான்னு எல்லாமே எனக்கு தெரியும். அப்புறம் எப்படி நான் இதெல்லாம் கேட்காம இருக்க முடியும்? இதை கேட்டால் நாங்கள் தப்புன்னு சொல்வீங்களா அப்படின்னு நிதிஷ் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. எங்கள் அப்பா பேச்சை கேட்டு இந்த இனியா இந்த வீட்டில் யாருக்கும் சப்போர்ட் பண்ணாமல் உங்கள் குடும்பத்தை பற்றி பேசாமல் இருந்தால் மட்டும்தான் நான் இனியா கூட வாழ்வேன். அதுவும் போனால் போதுன்னு தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, உங்கள் பிஸ்னஸை நீங்கள் நடத்தக்கூடாது. அந்த கடையை மூடிட்டு நீங்கள் வீட்டில் இருங்க, இல்லை வேறு எங்கேயாவது பெருசாக ஒரு பிஸ்னஸை ஆரம்பிச்சுக்கோங்க. ஆனால் அந்த சின்ன கடைக்கு நீங்கள் ஓனராக இருக்கக்கூடாது. எங்கள் அப்பா உங்களை ஏமாற்றி அந்த 2 கடையவும் வாங்கினதா, 2 ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கினதா நீங்கள் இப்போ வரைக்கும் சொல்லிகிட்ருக்கீங்கல்ல,
அந்த பேச்சையே நீங்கள் பேசக்கூடாது. இப்படி நாங்கள் சொல்கிறத கேட்டால் இனியா இந்த வீட்டில் மருமகளாக இருக்கலாம். அப்படி இல்லையா, இனியா கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லைன்னு நானே இனியாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இந்த மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்துட்டு எங்களை ஏமாற்றிட்டு இப்போ எங்களுக்கு எதிராக நின்று கேள்வி வேற கேட்குறீங்க அப்படின்னு பாக்கியா முன்னாடி நிதிஷ் இப்படி பேச பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. பாக்கியா பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க இனியா. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, பாத்தியா இனியா, நீ செஞ்ச தப்பால் எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கிறோன்னு, இருந்தாலும் ஓ வாழ்க்கைக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவ்வளோ உண்மை தெரிஞ்சிருக்கே. அது எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கே இனியா செஞ்ச சின்ன சின்ன தப்பு தான். அதை நாங்கள் எல்லாரும் மன்னிச்சிட்டோம். அங்கே ஆகாஷை மறந்துட்டு உங்கள் கூட சந்தோஷமாக இனியா வாழ்ந்துட்டு இருக்கும்போது பழைய வாழ்க்கையை பற்றி பேசி பிரச்சனை செஞ்சு என் பொண்ணு இனியாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும், அதுலேயும் டிவோர்ஸ் வர தந்துடுவீங்கன்னு சொல்கிறீங்கல்ல. நீங்கள் என்னங்க டிவோர்ஸ் தரது? என் பொண்ணு படிச்சிருக்கா, வேலைக்கு போய் சம்பாதிச்சா தனியாக நின்று அவளால் சாதிக்க முடியும். படிக்காத நானே 2 ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்து அதையும் ஏமாற்றி வாங்கின உங்கள் முன்னாடி தலை நிமிந்து வாழ சின்ன கடை வச்சாவது நடத்துகிறேன்ல. அதே மாதிரி தனியாக இருந்தாலும் இனியாவால் முன்னேறி காட்ட முடியும். இப்படி அவளை நிப்பாட்டி அவமானப்படுத்தணுன்ற அவசியமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன சுதாகர், என் பொண்ணு வாழ்க்கைக்காக தான் பொறுமையாக இருக்குன்னு. ஆனால் இப்படிப்பட்ட குடும்பத்தில் அவள் மருமகளாக இருக்கிறத விட நிம்மதியாக என் பொண்ணாவே அவள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு இருந்தால் கூட சந்தோஷந்தான். ஆனால் உங்களையும் உங்கள் பையன் நிதிஷும் சும்மா விட மாட்டேன். ஏன் தெரியுமா, எத்தனையோ பேரை ஏமாற்றி பிஸ்னஸ் ஆரம்பித்து அடுத்தவங்க மூலமாக தான் நீங்கள் இப்போ பணம் சம்பாதிச்சிட்ருக்கீங்க. ஆனால் இத்தனை வேலையை செஞ்ச நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்கன்னா என் பொண்ணு எவ்வளவோ அதுக்கு பரவாயில்ல. என் பொண்ணை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் தப்பாக பேச உங்கள் யாருக்கும் தகுதியே கிடையாது. அதனால் இனியாவை நான் கூப்பிட்டு போகிறேன். ஆனால் இனியா வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சு இனியா இங்கே வாழக்கூடாதுன்னு திட்டம் போட்டு இப்படியெல்லாம் செஞ்சீங்கல்ல, அதுக்காக கண்டிப்பாக உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஏன்னா இப்போ என் பொண்ணு இனியா உங்கள் கூட சந்தோஷமாக தான் இருக்கா நிதிஷ். ஆனால் எந்த தப்பும் செய்யாத இனியா தப்பு செஞ்சதா போய் சொல்கிறீங்கல்ல, அதுவும் ஆதாரமே இல்லாமல் நீங்கள் சந்தேகப்படுறதுனால உங்களுக்கு சரியான பாடம் புகட்டுவேன். என் பொண்ணு அது வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டா. இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிறதுனாலையும் இப்படி சந்தேகப்பட்டு பேசுகிறதுனாலையும் என் பொண்ணு அவமானப்பட்டு நிற்கிறத விட அவள் தனியாகவே இருந்துட்டு போகட்டும். இதுதானே உங்களுக்கு வேணும் சுதாகர்னு சொல்ல, உடனே சுதாகர் சிரிச்சுக்கிட்டே, அப்படி நீங்கள் முடிவெடுத்தா தாராளமாக உங்கள் பொண்ணு இனியாவை கூட்டிகிட்டு போகலாம். இனியா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்கள் குடும்பத்து முன்னாடி அவமானப்பட்டு தான் நிற்கிறோம். இனியா இல்லைன்னா எங்கள் வேலையை பார்க்க போகிறோம், அவ்வளவுதானே. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க பாக்கியலக்ஷ்மி. இனி என்னை சம்மந்தின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. என் பொண்ணு இனியாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உங்களுக்கு தெரியும் நிதிஷ். நீங்கள் ரொம்ப நல்லவருன்னு தான் உங்ககிட்ட பேசி நான் புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன். அதனால தான் என் பொண்ணு இனியாவுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டையும் உங்களுக்கு கொடுத்தேன். என் பொண்ணே இங்கே வாழலைன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டை இனி நீங்கள் நடத்தக்கூடாது. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இனியா தான் ஓனராக இருந்து எல்லா பொறுப்பையும் எடுத்துப்பா. இப்படி ரெஸ்டாரண்ட்டுக்காக தானே கல்யாணம் செஞ்சு வச்சிங்க, அப்போ அந்த பிஸ்னஸ்க்காக தான் நீங்கள் கல்யாணம் செஞ்சு வச்சிங்கன்னு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் என்னால் அந்த ரெஸ்டாரண்ட்டை தர முடியாது. அதான் 50 லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, வேணும்னா அந்த பணத்தை கொஞ்ச நாளையில் திருப்பி தந்துடுறேன். ஆனால் என் பொண்ணு இனியாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு, இனியா இன்னும் இவ்வளோ அவமானப்பட்டும் நீ இந்த வீட்டில் தான் இருக்கணுமா? இல்லை நீ என் கூடயே கிளம்பி வரியான்னு சொல்ல, வேண்டாம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உங்கள் முன்னாடியே சந்தேகப்பட்டு இவ்வளோ கேள்வி கேட்ட நிதிஷ் கூட நான் எப்படிம்மா சந்தோஷமாக வாழ முடியும்? ஏற்கனவே இங்கே இருக்க பிடிக்காமல் நான் என் பையில் துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் யாராவது அவங்க கூட அப்படியே கிளம்பி வந்துடலான்னு தான் நினச்சேன். நம்ம அப்பாவும் இல்லாமல் நம்ம தாத்தாவும் நம்மளை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறமா வீட்டில் எல்லாரும் என்ன செய்யன்னு தெரியாமல் இருந்தப்போ தனியாக ஆளாக இருந்து இங்கே எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டீங்கம்மா. உங்களை மாதிரியே நானும் தனியாக இருந்து சாதிச்சு காட்டணும்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு மருமகளாக வந்தது என்னுடைய தப்பு. நான் எப்போவோ செஞ்ச தப்பை பெருசாக்கி ஆதாரம் இருக்குன்னு பொய் சொல்லி ஏமாற்றி என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு நிதிஷ் டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இவங்கெல்லாம் என்ன மட்டும் இல்லைம்மா, நம்ம குடும்பத்தை தலை குனிய வைக்க இப்படி செய்கிறாங்கம்மா. நானே இந்த நிதிஷ்க்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நிம்மதியாக உங்கள் கூடயே வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு போகிறாங்க. ஏற்கனவே எடுத்து வச்ச பையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நிதிஷ் சொல்கிறாரு, இதுதான் உங்கள் முடிவான்னு கேட்க, ஆமாம் என் பொண்ணுக்காக நான் எடுத்த முடிவு இதுதான். ஆனால் தப்பு செஞ்சது நீயா மன்னிப்பு கேட்டு என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் இனியா இந்த பக்கம் வரமாட்டா. ஆனால் நீங்கள் திருந்தாமல் இனியாவுக்கு பிரச்சனை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன்.
கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லாமல் செய்வேன். தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி என் பொண்ணுக்காக நான் கண்டிப்பாக இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு இனியா ரொம்ப கோபமாக பேசிட்டு சுதாகர் முன்னாடியும் இங்கே நிதிஷ் முன்னாடியும் பேச வேண்டிய எல்லாத்தையும் தெளிவாக பேசிட்டு இங்கே நிதிஷோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் பையன் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் என் பொண்ணோட வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சிட்டிங்கல்ல, இனிதான் இந்த பாக்கியா யாருன்னு பார்ப்பீங்க, வா இனியா அப்படின்னு சொல்லி இனியாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க பாக்கியலக்ஷ்மி.